ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 8 and 9 தான் இன்னைக்கு இப்படியில பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டர் 8 போகலாம். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஹோலி மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறைய புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஆண்டனி சார்ட்ட கேட்டிருப்பான் ஹோலி மேஜிக்கை சொல்லி கொடுக்க சொல்லி. பட் ஆண்டனி சாருக்கு ஸ்பேஸ் மேஜிக்ல நம்பிக்கை இல்லாததுனால அவருக்கு இதை பத்தி எதுவும் பெருசா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோட டேபிள் யாரும் கை வச்சு தட்டுற மாதிரி இருக்கோம். யார் அது அப்படின்னு பார்த்தா அங்க வந்திருக்காலும் பிளேயர் நீனும் படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும். அது வேற யாரும் இல்ல, லைப்ரரியோட இன்சார்ஜ் தான். அவர் நம்ம ஹீரோ பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு அவரை பார்த்து லைட்டா பயப்படும். அவர் நம்ம ஹீரோ பார்த்து நீ நம்ம லைப்ரரிக்காக ஒர்க் பண்ணலைனா நம்ம லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல. பட் ஆனா அவர் நம்ம ஹீரோ விடாம நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு எல்லா புக்கையுமே அடுக்க வச்சு நம்ம ஹீரோட பெண்ட் நிமித்திருக்காரு. நம்ம ஹீரோவும் என்னால சுத்தமா முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ பட்டாயிடா கிளாஸ்க்குள்ள வரும். நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வரதை பார்த்துட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க. பிளேயரோட மேஜிக் டெஸ்ட் நல்லா இருந்தது, அவன் ஸ்ட்ரென்த் ஹைட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்ஸும் எல்லாருமே ஒரு விதமா பேசிக்கிட்டு இருக்க. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நைட்டு ஃபுல்லா தூங்காம சாவடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயர்டா நம்ம ஹீரோ பிளேஸுக்கு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோட இடத்துல இசபெல்லா சென் பேர் இருக்கவும் அட இவையா இங்க இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா பார்த்துட்டு ஷாக் ஆகும். அவளும் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பயங்கர கோவமா நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோவும் இசபெல்லா சென் பே நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவும் இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் மிஸ் பென்ட்லி சொன்ன பிளேயர் நீ யார் பண்ண எதிர்பார்க்கல. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்க்கவும் அந்த பொண்ணு நீ வாய மூடு, எனக்கு என்ன பண்ணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இந்த வாட்டி கண்டிப்பா தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபயர் பால் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கவும் அவ்வளவுதான் கதை முடிஞ்சதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் டக்குன்னு வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி யாரோ தடுக்கிறாங்க. யாரது அப்படின்னு பார்த்தா மிஸ் பென்ட்லி தான் வந்து தடுத்திருக்காங்க. மிஸ் பென்ட்லியும் இசபெல்லாவை பார்த்து கிளாஸ் ரூம்ல மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவை பார்த்து கேட்கவும் அதுக்கு இசபெல்லாவும் அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வர அவன் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்னை மீட் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன், உன் கூட கொஞ்சம் பேசணும். அப்புறம் இசபெல்லா உன்கிட்டயும் தான் ரெண்டு பேருமே என் கூட ஆஃபீஸ் ரூம்க்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு வழியே இல்லாம அவங்க கூட போறோம். நம்ம ஹீரோ திடீர்னு இவ்வளவு ஃபேமஸ் ஆகுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கிளாடும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த குப்பைக்கு இங்க வந்து இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். மிஸ் பென்ட்லியுமே அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த இசபெல்லா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆக்சிடென்ட் தான், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சாரி கேட்க. அப்ப மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி பிளேயர் ஒன்றும் கெட்ட பையன் கிடையாது, அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பான், நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. இசபெல்லாவே இதை கேட்டுட்டு நான் ஒன்னும் இவனுக்காக இவனை மன்னிக்கல, மிஸ் பென்ட்லி நீங்களே பிளேயருக்கு சப்போர்ட் பண்றதுனால நான் இவனை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லியுமே இதை கேட்டு ஹாப்பி ஆயிட்டு இப்போ அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு நடந்த மேஜிக் டெஸ்ட்டை பார்த்து அப்புறம் என் லைஃப்லயே மேஜிக் டேலண்ட் இல்லாத ஒரு ஆள் மேஜிக் யூஸ் பண்ணி இப்பதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன், நீ எப்படி யூஸ் பண்ணனு எனக்கு மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு மிஸ் பென்ட்லி கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் அது எப்படின்னு எனக்கு தெளிவா சொல்ல தெரியும், அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் மிஸ் பென்ட்லி எனக்கு மேஜிக் பத்தி உங்ககிட்ட சில டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து சொல்ல நீ மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணனு என்கிட்ட சொல்ல மறைக்கிற, பட் பரவாயில்ல உன்னோட டவுட் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மேஜிக்கல் ஸ்பெல்ஸை கேஸ் பண்ணாம மேஜிக்கல் எலமெண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு மிஸ் பென்ட்லியை பார்த்து கேட்கவும் இதை கேட்ட இசபெல்லாவும் உன்னோட கொஸ்டின் என்ன இப்படி முட்டாள்தனமா இருக்கு, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் இல்லாம மேஜிக்கை கேஸ் பண்ண முடியாது, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து இதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லையான்னு கேட்கவும் அதுக்கு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து எவ்வளவு பெரிய மேஜிக் யூஸரா இருந்தாலுமே அவங்களால ஸ்பெல்ஸ் இல்லாம மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, பட் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற மேஜிக் யூசர்ஸால அவங்களோட ஸ்பெல் காசிங்க சீக்கிரமா பண்ண முடியும், அப்புறம் இங்க இருக்கிற மேஜிக் யூசர்ஸோட மேஜிக் எல்லாத்தையும் காடஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அப்புறம் காடஸால சூஸ் பண்ணப்பட்டவங்க தான் நீ சொன்ன மெத்தட்ல மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்ல இதை கேட்ட இசபெல்லா மிஸ் பென்ட்லியை பார்த்து இவனோட முட்டாள்தனமான கேள்விக்கு எனக்கு இவ்வளவு சீரியஸா பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை மிஸ் பென்ட்லி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு என்னால ஸ்பெல்ஸ் எல்லாம் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது, அப்பனா காடஸால இந்த வேர்ல்டுல இருக்கிறவங்களோட மேஜிக்கை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் வேற வேர்ல்டு சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால என்னோட மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சாப்டர் 8 முடியுது. சாப்டர் 9 ஸ்டார்டிங்ல மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ மெஜிஷியன் ஆகணும்னா உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா நீ ஒரு பெரிய மெஜிஷியனா வருவ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி உன்னை முக்கியமா வர சொன்னதுக்கான காரணமே உன்கிட்ட இந்த பேப்பரை கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கவும் இது என்ன பேப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் இதை கேட்டு இசபெல்லா இதான் அகாடமியோட முக்கியமான பேப்பர், இப்படி நம்ம போற ரிசர்ச் பேப்பர் எல்லாத்துக்குமே கிங்டம்ல இருக்கிறவங்க செக் பண்ணிட்டு அந்த கிங்டம் ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அவ அந்த பேப்பரை பார்க்கவும் தான் தெரியுது அதுல நம்ம ஹீரோட பேர் போட்டிருக்க. அவளும் இதை பார்த்துட்டு ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை, பிளேயர்னு எப்படி உன்னோட பேர் அந்த பேப்பர்ல போட்டிருக்க அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இது எப்படி அப்படின்னு மிஸ் பென்ட்லிட்ட கேட்க மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ அன்னைக்கு எனக்கு புதுசா கொடுத்த ஃபார்முலாவை நான் உன்னோட பேர்ல ஒரு ரிசர்ச் பேப்பரா சப்மிட் பண்ணேன், அது கிங்டம்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி போய் உன்னோட பேப்பரை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, கூடவே உனக்கு இதுக்கு ரிவார்டா 25 சில்வர் காயின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் அதை நம்ம ஹீரோ கிட்ட தரலாம் அப்படின்னு எடுத்துட்டு வரோம். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே எனக்கு 25 சில்வர் காயினா, நான் 4 பேரா லைப்ரரியில ஒர்க் பண்ணா கூட எனக்கு வெறும் 3 சில்வர் காயின் தான் தருவாங்க
தருவாங்க. மொத்தமா 25 கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப மிஸ் பென்ட்லி அந்த சில்வர் காயினை நம்ம ஹீரோ கிட்ட தரலாம் அப்படின்னு எடுத்துட்டு வரவும் பட் நம்ம ஹீரோ டக் இதுல நீங்களும் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அதனால இதுல பாதி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். என்னது பாதி எனக்கா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே பயங்கரமா ஹாப்பியா வராங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப கைண்டா இருக்க பிளேயர் அப்படின்னு அவங்களுமே பயங்கர ஹாப்பியா இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு மொத்த சில்வர் காயினுமே தேவைப்படுது. பட் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணி பட் பரவாயில்ல மிஸ் பென்ட்லிக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பதம் ஃப்ரீயா விட்டுட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறப்ப தான் நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஐடியா வருது. எனக்கு இதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் தெரியும், அப்ப நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பேப்பர் போட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு மிஸ் பென்ட்லியும் கண்டிப்பா உனக்கு ஒரு பேப்பருக்குமே ஆவரேஜா 50 சில்வர் காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எனக்கு எக்கச்சக்க சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லிக்கு ஒரு சம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான புது மெத்தட் அப்புறம் ஃபார்முலாவையும் சொல்லவும் இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு பிளேயர் நீ உண்மையிலே ஜீனியஸ் தான்ப்பா, கண்டிப்பா நான் இதை போய் பப்ளிஷ் பண்றேன், உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு அப்படின்னு மிஸ் பென்ட்லி பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சம் சால்வ் பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இசபெல்லாமே நம்ம ஹீரோவை பாராட்டுறா, உனக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்குப்பா, நீ சூப்பரா பண்ண அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோவை பாராட்டவும் அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் தான் ஹோலி மேட்ச்க்கே கத்துக்கிட்டு அவனோட வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போறான். அண்ட் டைமிங் கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க, மான்வாவோட டைமிங் கொஞ்சம் கம்மி தான், பட் நான் நிறைய சாப்டர்ஸ் சேர்த்து போட்டேன், கண்டிப்பா அதிக டைமிங்க்கு வரும். அண்ட் எபிசோட் 10 9 இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்றதே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.